எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சிவனும் சாலி கிராமங்களும். ஒரு ஆத்மா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சிவனுக்கு சிவன் எப்படி பேர் வந்தது, நம்ம ஆத்மாக்களுக்கு எல்லாம் என்ன பேரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு ஆடியோ நோட்டு தான் போட்டிருந்தாங்க. அதுக்கு நான் பதிலும் சொன்னேன். சிவன்றது ஆத்மாக்களின் தந்தை, பரமாத்மா அவருடைய ஓகே. பரம்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தன்னு அர்த்தம். அவர் உயர்ந்த ஆத்மா, சுப்ரீம் சோல். அவருடைய இயற்பெயர் வந்து சிவன். உலகம் அவரை அல்லா ஜோஹா காடுன்னு கூப்பிடுது. சிவன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒளி புள்ளி, பாயிண்ட் ஆஃப் லைட். அதனால அவர் பேர் சிவன். ஓகே, இது பரமாத்மா அவரை பற்றின கொடுக்குற விளக்கம். ஸோ சிவன்ற பேர் இப்படி தான் வந்தது. அவர் சொல்கிற என் பேர் இப்படி தான், ஆனால் பக்தியில் வந்து என்னை 1,50,000 பேரில் கூப்பிடுறாங்க. யார் என்ன கூப்பிட்டாலும் என் பேர் சிவன் தான் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். ஸோ சிவன் பேர் சிவன் தான். அப்போ நம்ம ஆத்மாக்களுக்கெல்லாம் என்ன பேர் பாருங்களேன். இப்போ என் பேர் வந்து பிரேமானந்தன் நாராயணன். இது வந்து இந்த உடலுக்கான பேர், அப்பா அம்மா வச்ச பேர். அது மாதிரி நீங்கள் பூமியில் 800 கோடி பேர் நடிக்கிறோன்னா 800 கோடி பேருக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் இருக்குது. அவங்கவுங்க உடலை கூப்பிடுறதுக்கு அது அவங்கவுங்க அப்பா அம்மா வச்ச பேர். ஓகே, அப்போ ஆத்மாவுக்கு என்ன பேர்? அப்போ ஆத்மாவுக்கு என்ன பேருன்னா சாலி கிராமங்கள், சாலி கிராமம், அதுதான் பேர். இப்போ சிவன் பூஜை நடத்தும்போது சாலி கிராமங்களை வச்செல்லாம் பூஜை பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஓகே, அப்படி சாலி கிராமம் தான் பேர். ஓகே, இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இந்த தலைப்பு இருக்குல்ல சாலி கிராமம் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டோம். கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து இந்த மே மாதம் வந்தால் 10 வருஷம் முடிக்கிறோம் நம்ம யூடியூப் ஸ்பேஸில். ஸோ நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 40-50 வீடியோக்குள்ளே இந்த வீடியோ தலைப்பில் போட்டிருந்தோம். சாலி கிராமம்ன்ற தலைப்பில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர் அதை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. போட்ட வீடியோலாம் ரிப்பீட் பண்ணுறோமான்னு அப்படி கிடையாது. இந்த ஆத்மா கேள்வி கேட்கும்போது சிவனுக்கு விளக்கம் நான் டான்னு கொடுத்துட்டேன். இந்த சாலி கிராமம்ன்ற வார்த்தை எனக்கு வரவே இல்லை, ஞாபகமே வர மாட்டேன். ரொம்ப யோசிச்சு அப்புறம் நானே யூடியூப் சேனலில் நம்மளோட பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்து அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ஸ் நோட்லாம் பதில் சொல்லிட்டேன். இந்த வீடியோ நான் ஏன் போட்டேன் அப்படின்னா, இனிமே அந்த சாலி கிராமம்ன்ற வார்த்தை மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். ஏதாவது ஒரு பொருளோட நம்ம சேர்த்துட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்ல, நம்ம ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், அப்படி எல்கேஜியில் படித்தோம் பார்த்தீங்களா? அது இன்றைக்கும் 50-55 வயசுல ஞாபகம் இருக்குல்ல. காரணம்னா ஏதோ ஒரு பொருளோட ஓமைப்படுத்தும்போது ஈஸியாகிடும். அதே மாதிரி இந்த சாலி கிராமம்ன்ற வார்த்தை எப்படி எது கூடயாவது சேர்த்து பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது, சென்னையில் வடபழனின்னு ஒரு இடம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அது பேர் சாலி கிராமம்னு பேர். ஓகே, அப்போது நம்ம சும்மா இருப்போமா? ஞான மரணம் பண்ண ஆரம்பித்தோம். பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்கிறார்? ஆத்மாக்களின் பேர் சாலி கிராமம்னு சொல்கிறார். சென்னையில் ஒரு இடத்துக்கு பேர் வந்து சாலி கிராமம்னு. ஓகேவா? இப்போ தான் நான் இனி கொஞ்சம் ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஒரு இடத்துக்கு சாலி கிராமம்னு வச்சுருப்பாங்க? பாருங்களேன், நிறைய ஊர், நிறைய பேர் அதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த சாலி கிராமம்னு வச்சுருக்காங்கல்ல, இதுக்கும் ராஜயோகத்துக்கு எதாவது கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுமா? அதாவது சொல்றது ஒரு இடத்தோட பேர் சாலி கிராமம்னு வச்சுருக்காங்கன்னு. அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கிடைச்சிது. சென்னையில் இந்த சாலி கிராமத்தோடைய சிறப்பு என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சினிமா நடிக்கிறாங்கல்ல நடிகர்கள், சினிமா சம்மந்தப்பட்ட டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு, சினிமா லைனில் இருக்கிறவங்கெல்லாம் அதிகமாக தங்குற இடம் வந்து சாலி கிராமம். ஏன்னா கோடம்பாக்கம் தான் என்னது சினிமாவுக்கான ஷூட்டிங்க்கான இடம். அதனால தான் தமிழ் சினிமா வந்து கோலிவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோடம்பாக்கம், அந்த ஏவிஎம் ஸ்டுடியோலாம் வடபழனியில் தான் இருக்குது. ஸோ இது பக்கத்தில் இருக்கிற இடம் தான் சாலி கிராமம். ஸோ சினிமா சம்பந்தப்பட்ட, நடிப்பு சம்பந்தப்பட்ட ஆளுங்கள்லாம் தங்குற இடம் சாலி கிராமம். இப்போ ஒரு கனெக்ஷன் புரியுதுங்களா? நம்ம எல்லாருமே 800 கோடி ஆத்மாக்களும் இந்த கல்பம் என்ற நாடகத்தில் நடிகர்கள். கரெக்டா? ஸோ நடிகர்களுக்கு எல்லாருக்கும் என்ன பேரு? சாலி கிராமம். சென்னையில் நடிகர்கள் எல்லாம் தங்குற ஒரு இடத்துக்கு பேர் என்ன? சாலி கிராமம். எப்படி பொருந்தது பாருங்க. அதாவது டிராமாவில் பரமாத்மா நிறைய விஷயங்களை சூட்சமமாக வச்சிருக்காரோ, நம்ம தான் மூளையை கசக்கி புழிஞ்சு ஞான மரணம் பண்ணி புரிஞ்சுக்கணுமோ அப்படின்லாம் தோணுது. அதேமாரி பாருங்களேன், பரமாத்மா எங்கே வர்றாரு? மதுபனில் வர. மதுபன் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தான்ற ஒரு மாநிலத்தில், வட மாநிலத்தில் இருக்குது. ஓகேவா?
இது நம்ம என்ன நினைக்கிறோம், இந்தியாவில் வந்து நிறைய மாநிலங்கள் இருக்கு. அதில் ஒரு மாநிலம் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் இருக்கிற மவுண்ட் அபூவில் இறைவன் வராரு. ஓகேவா? இப்படிலாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் இதுலேயும் கொஞ்சம் ஆழமாக அங்கே ஒரு மன்னம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். ராஜாக்களை உருவாக்கக்கூடிய ஸ்தானம் ஆனால் அபுமலை ராஜஸ்தானில் இருக்கு. அதை வந்து நீங்கள் யுக்தியாக புரிஞ்சுக்கணும். அதுக்காக அப்படி வச்சிருக்கிறாரு. அப்படின்னா என்ன? இப்போ வந்து டெமோக்ரஸி தான் நடக்குது. மக்களே ஓட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க ஆளுவாங்க, நம்ம வரியெல்லாம் கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு போவோம். ஆனால் சத்தியுகத்தில் எப்படி இருக்கும், திரேதயுகத்தில் எப்படி இருக்கும், ராஜாவின் ஆட்சி நடக்கும். அப்போ நம்ம ராஜாவுக்கு எதுக்கு கற்றுக்குறோம்? உண்மையாக ராஜா ஆகிறதுக்காக. சும்மா கதை இல்லை, உண்மையாகவே ராஜா ஆகிறதுக்காக படிக்கிறோம். அப்போது அந்த ராஜாக்களை ஆக்கக்கூடிய யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது? மவுண்ட் அபுல இருக்கு. அந்த மவுண்ட் அபு எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்கு. ஸோ ராஜஸ்தான்றது பொதுவாக பேர் வந்து ராஜஸ்தான் ஒரு மாநிலத்துக்கு பேர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ராஜாக்களை உருவாக்கக்கூடிய ஸ்தானமான மவுண்ட் அபு ராஜஸ்தானில் இருக்கு அப்படின்னு சூட்சமமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுருக்காங்களோ? இப்போ எனக்கு தெரிஞ்சு சாலி கிராமம்ன்ற பேரில் ஒரு ஊர் தமிழ்நாட்டிலே வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. எனக்கு தெரியல. சென்னையில் இருக்கு. ஓகேவா? அங்கே சினிமா நடிகர்கள், சினிமா சம்பந்தப்பட்டவர்கள், நடிப்பு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே பல்கா ஒரு பெரிய கூட்டமாக வாழ்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயம்தான். வரலாம், வடபழனியில் ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்கலாம், கோடம்பாக்கத்தில் இருக்கலாம், அதுக்கு கோலிவுட்னு பேர் இருக்கலாம், எல்லாம் கரெக்டு. ஆனால் சினிமா சம்மந்தப்பட்டவங்க அதிகமாக இருக்கிற இடம் வந்து சாலிகிராமம் தான். இந்த ஞான மரணம் பண்ண பார்த்தீங்களா, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் திருப்பி இந்த சாலிகிராமம்ன்ற சப்ஜெக்டை நான் டச் பண்ணேன். எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம் அந்த ஆத்மா கேள்வி கேட்டதுக்கு. ஒரு என்னென்ன, இந்த கேள்வி வந்து ரொம்ப பேசிக்கான கேள்வி ராஜயோகத்தில். ஆனால் எனக்கே அந்த சாலிகிராமன்ற வார்த்தை மறந்தே போயிடுச்சு. அவங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தா டக்குன்னு வரல. அப்புறம் நானே யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்லாம் எடுத்து பார்த்து அப்புறம் ஞாபகம் வந்து, ஸோ இது மறக்கவே கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம், நீ ஞான மரணம் பண்ணும்போது தான் சென்னையில் வடபழனி பக்கத்தில் சாலிகிராமம்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு அது ஞாபகம் வர வச்சு இனிமேல் அது டக்கு டக்கு ஞாபகம் வந்துடும். ஆத்மாக்களோட பேர் என்ன அப்படின்னா வடபழனி பக்கத்தில் இருக்க சாலிகிராமம் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஈஸியாக இருக்கும் எனக்கு கனெக்ட் பண்ணும். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பரவாயில்ல, எல்லா விஷயத்தையும் நீங்கள் ராஜயோகத்தோட கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நமக்கு கண்ணு முன்னாடி தெரியும். ஓகே, நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறீங்க? நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு பொருளோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு டெக்னிக் வச்சுருந்தீங்கன்னா அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு தகவல். இந்த பிப்ரவரி மாதத்தோடைய ஜஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்புறம் 29 லாங்குவேஜில் இருக்க சாக்காரவாணியெல்லாம் நம்மளுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம மொபைல் ஆப்பில் புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ராஜயோகா யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ வெப்சைட்டில் வச்சுருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து நம்ம மொபைல் ஆப்பில் இல்லை. அதுக்காக அப்படியே கொண்டு வந்து இங்கே இறக்கவும் முடியாது. ஏன்னா அதில் வந்து என்ன சொல்கிறது, 100 GB ஸ்பேஸ் இருக்குது. இதில் நம்மளோட டிவைன் கனெக்ஷன்ஸ் இதில் நம்ம கிட்டத்தட்ட 30-40 GB யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதில் இருக்கிறதெல்லாம் லிங்காக கொடுத்துருக்கோம். சரியா? அது வந்து நீங்கள் மொபைல் ஆப்புக்குள்ளே வந்தோடனே யூஸ்ஃபுல் ரிசோர்ஸஸ்னு ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அதில் ராஜயோகா யூஸ்ஃபுல் லிங்க்ஸ்னு கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பேஜுமே வந்து நம்ம டிவைன் கனெக்ஷன் சைட்டுக்கு வரும். ஆக்சுவலாக அதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, டிவைன் கனெக்ஷன்ஸில் நம்ம வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து வருமானம் வர்றதுக்காக நம்ம ஆட்சன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இமேஜஸ்லாம் வருது. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் பெரிய வருமானம்லாம் கிடையாது. மாதத்துக்கு ஒரு $1 வந்தால் பெரிய விஷயம். இது வெப்சைட் வழியாக யூடியூப் தரக்கூடிய வருமானம். அதனால் அதெல்லாம் எடுத்து விட்டுறலான்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், மக்கள் பிடிப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்கன்றதுனால. அது இப்போதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும். இவ்வளோ வீடியோ போடுற வரைக்கும் நம்ம அதை எடுத்து விடலை. எடுத்துடலான்னு பார்க்குறேன். மாதத்துக்கு $1 வர்றதுக்கு பதிலாக மக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக, படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதுதான் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் குடிச்சத்தில் அதை நம்ம பண்ணிவிடுவோம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.